الكافرون فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم எந்த யோசனையும் இல்லாம அழகான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. தன்னுடைய மேலாரை கலட்டினார்கள், தன்னுடைய ஷர்ட்டை கலட்டுறாங்க, கலட்டி உமர் ரலியல்லாஹு அவங்களிடத்துல வந்து காட்டுறாங்க. உமரே என்னுடைய முதுகை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னோடனே உமர் ரலியல்லாஹு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தெரியுமா? உமருடைய ஒரு இடத்துல வந்தா சைத்தானே விரைந்து வரானா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். அவரே கப்பாப் ரலியல்லாஹு அவங்களுடைய முதுகை பார்த்த உடனே வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்களா. ஏன் அவங்க என்ன ஒரு விஷயத்த அவங்க பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா கப்பாப் ரலியல்லாஹு முதுகுல பாரம்பரியமா வெட்டப்பட்டிருக்கு, சதைகள் எலும்புகள் பாதி காணாம போய்பட்டிருக்கு. அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவங்க அப்படியே குதிச்சு அழுகுறாங்க. கப்பாவே என்ன வேதனை அனுபவிச்ச, எப்படி இந்த இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வரலாறு சொல்லு, என்னுடைய இறைச்சியை நான் இன்னும் அதிகப்படுத்தணும், ஏன்னா இவ்வளவு நாளா கஷ்டப்படல, இப்போ ரொம்ப ஈஸியான இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கப்பாப் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய வரலாறை ஆரம்பிக்கிறார்கள். உமரே, நான் சிறிய பிள்ளையாக இருக்கும்போது நான் சந்தையில விற்கப்பட்டேன், நான் ஒரு அடிமையாக இருந்தேன். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் லைன்ல நிற்கும் போது நானும் ஒரு பிள்ளையா இருந்தேன். அப்போ ஒவ்வொரு சந்தைக்கு வரக்கூடிய பெண்களும் ஆண்களும் என்ன செய்வாங்கன்னா வெண்டைக்காயை உடைச்சு பாக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மனிதர்கள் அடிமைகளை விற்பாங்களா அந்த சந்தையில. ஒவ்வொரு அடிமையையும் தட்டி பார்த்து நடக்க வச்சு பேச வச்சு இப்படியெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு அடிமையை எடுப்பாங்களா. அப்படிப்பட்ட அடிமையா என்னையும் ஒரு பெண்மணி விலைக்கு வாங்கினாள். அந்த பெண்மணி பேரு உம்மு அன்வர். அந்த பெண்மணி என்னை நடக்க வச்சு பேச வச்சு எல்லாம் செஞ்சு ஒரு அடிமையா என்னை வாங்கிட்ட பிறகு வாள் செய்வதற்கு கத்தி, அந்த காலத்துல வந்து போர்கள் அதிகமாக இருக்கும், அந்த போருக்கு தயார் பண்ணி இந்த வாழை சொல்லிக் கொடு, வாழெல்லாம் எப்படி செய்யணும், கத்தி எப்படி ஷார்ப் ஆகணும், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து ஒரு ஷெட்டு போல ஏற்பாடு பண்ணி அந்த கபாபலைனா அவங்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க. காலங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய அழகான இந்த மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் இடத்துல பரவ ஆரம்பிக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படையான பிரச்சாரத்தை ஈடுபடுறாங்க. இந்த பிரச்சாரம் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காதலில் சென்று போய் அடையிறது. சொந்தம் என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. கப்பாப் அவங்களுடைய ஓனர், அவங்களுடைய எஜமான் உம்மு அன்வர் சொந்தங்களே கிடையாது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, கப்பாப் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா தானே இருக்கும், யாரோ ஒரு முஹம்மது ஆமி அவங்களுடைய சொல்லையும் கொஞ்சம் கேட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு வெளியேறாங்க. வெளியேறினா போயிட்டு வராங்க. வந்து அவங்க ஒரு அழகான ஒரு பயான கப்பாப் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. கேட்டு உடனே சரண்டர் ஆயிடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு இறைச்சியை அவங்க வந்து அதிகப்படுத்தி கொள்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், உன்னுடைய இறைவனையும் நானும் என் இறைவனை என்று ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் முழுமையான தூதர் என்ற அடிமையாகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு அந்த உறுதிமொழி வாங்கிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு உற்சாகத்துல நடைப்பயணம் போட்டு தன்னுடைய ஷெட்டுக்கு அவங்க வராங்க. வர வழியில எல்லா ஊர் மக்களும் பாக்குறாங்க, என்னடா கப்பாவுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது. உம்மு அன்வருடைய வீட்டுக்கு தைரியமா போய் இவ்வளவு சந்தோஷமா வந்த காலங்கள்லாம் கிடையாது. எங்க போயிட்டு வராது இந்த கப்பாப்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்கள் கூடயும் அங்க வந்து தோணுது, என்னன்னு தோணுது. உடனே கபாப்ட வந்து போட்டு வாங்குறாங்க. இந்த கபாபை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே வந்து கபாப் நான் உண்மையை அறிந்து கொண்டேன், இவ்வளவு காலமே எனக்கு உண்மைதான் எது தெரியாது, ஆனா இப்ப நான் உண்மையை அறிந்து கொண்டேன், உண்மையான மார்க்கத்தை நான் அறிந்து கொண்டேன், உண்மையான இறைவனை நான் அறிந்து கொண்டேன். ரொம்ப சந்தோஷத்துல வந்த உடனே திரும்ப அந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றாங்க கபாப், எப்பவும் இல்லாதவன் இப்போ ரொம்ப பிரகாசமா இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கிறாங்க. கபாப் தெளிவா சொல்லுன்னு சொன்ன உடனே உண்மையான மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உண்மையான இறைவனாக வாழ்ப்பாகத்தாக நான் என்னுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டேன் என்ற செய்தியை இவர்கள் வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, உம்மு அன்வர்ட்ட போய் பாசல் அனுப்பிட்டாங்க. உம்மு அன்வரே, உன்னுடைய அடிமையை நீ எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறாய், நீ சொல்லக்கூடிய பேச்சதெல்லாம் அவங்க கேட்கணும், ஆனா என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்க தெரியுமா, கபாப் வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார், வேறொரு இறைவனை தான் இறைவனை நீங்க ஏற்றுக்கொண்டு வந்திருக்கான்னு சொன்னோன்னே ஒரு பெண்மணி கூட பார்க்காம உம்மு அன்வர் வீர நடை போட்டு வரா. வந்து என்ன செய்யா, கப்பாவே ஊழ
வந்திருக்கான், அவனைதான் உண்மையான இறைவன் என்று ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன உடனே இன்னும் அன்வரால கொதிப்பு தாங்க முடியல. இத்தனை காலமா அவனுக்கு சோறு போட்டு எல்லாம் வளர்த்தது நானு, உண்மையான இறைவன் என்று எடுத்து காட்டினது நான் தான், தான் வணங்கணும் சொல்லி எச்சரிக்கிறார். ஆனா சிறிது நேரம் தான் ஆயிருக்கும் அவங்க இஸ்லாத்தை ஏற்று. ஆனா அவங்களுடைய இறைச்சல் எந்த அளவுக்கு அதிகப்படுத்திருக்காங்க பாருங்களேன். இன்னும் அன்வர் என்ன செய்யறானா, ஷெட்ல என்ன இருக்கும், இது போல இரும்பு கம்பிகள் நெருப்பு தூள்கள் இப்படிதான் இருக்கும். நெருப்பை மூட்டை வச்சு அதுல கற்களை போட்டு அந்த கற்களும் நெருப்பு கற்களாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்துல இரும்பு கம்பியை வச்சு நல்ல சூடு பண்ணி என்ன செய்யறாங்க, அவர்களுடைய நெற்றியில் இருக்கிறாங்க. இதுக்காக அந்த வேதனையை அவங்களால தாங்க முடியல. அவ்வா யாரெல்லாம் இப்படிப்பட்ட வேதனையை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேதனையிலே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நெஞ்சே கிடையாது, அவங்களுக்கு மயக்கம் தெளிவச்சு வேதனைப்படுத்துறாங்க. அவ்வளவு வேதனைகளும் தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவ்வாதான் என்னுடைய இறைவன் சொல்லிட்டு முழு இறைச்சத்தோடு அவங்க வாழ்ந்தார்கள். எதற்கு என்று பார்த்தால் அந்த சொகுச்சோடையை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. இப்படி காலங்கள் போய்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் அன்வர் என்ன தண்டனை கொடுத்தாலும் தாங்கக்கூடிய சக்தியா அதுதான் கபாபரையில அவங்களுக்கு கொடுத்திருந்தான். ஆனா கொஞ்ச நாள் நினைக்கிற இன்னும் அன்வர் தன்னுடைய அண்ணனுக்கு சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து பார்க்கிறேன், ஆனா கபாப் என்னுடைய பேச்சை கேட்பதாவே தெரியல, நீ வாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஷிபான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அந்த மக்கா நகரத்துல ஒரு வேதனை கொடுக்கணும்னா ஈஸியா கொடுத்துருந்தா. என்னன்னா அந்த பாலைவனத்துல அந்த மதியம் 12 மணி அந்த நேரம் ஆயிடுச்சுன்னா வெயில் தாங்க முடியாதான். அந்த வெயில்ல என்ன செய்யறாங்கன்னா அந்த மனிதனை கபாப் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கலட்டி விட்டு இரும்பு கவசத்தை மேல அணிஞ்சு இரும்பு டக்குனு ஹீட்டா அப்சர்வ் பண்ணும். அந்த அப்சர்வ் பண்ணி என்ன செய்யணும், தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு தோள்கள் எல்லாம் முறுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கான். அந்த பாலைவனத்துல நிக்க வச்சு அவ்வளவு வேதனைகளை கொடுக்குறாங்க. அந்த வேதனையிலும் அவங்க இல்லவா அவ்வளவு என் கூட இருக்கின்றான். இதுக்குதான் அல்லாஹ் பணத்தை ஒரு அழகான வசனத்தை தன்னுடைய திருமலையில கூறுகிறான். Fatima Jewellers, Usman Road, MSC Boss Road, plus Rakam High Road. MSC Boss Road, Uzainia Jewellers, தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 MSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவர் பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா மறந்துடக்கூடாதுல்ல. நம்பிக்கையான வாழ்க்கை. சமுதாயத்தின் உரிமை குரலாக மக்கள் ரிப்போர்ட், அதிரடி செய்திகள், ஆக்கப்பூர்வமான கட்டுரைகள், கள தொகுப்புகள், புலனாய்வு செய்திகள், சமுதாய செய்திகள், உலக செய்திகள், இதுவரை இல்லாத புது மாதிரியாக ஓர் யுக புரட்சியாக மக்கள் ரிப்போர்ட் இந்திய தௌஹீத் ஜமாத்தின் உரிமை குரலாக, முஸ்லிம்களின் உன்னத குரலாக மக்கள் ரிப்போர்ட் வாரந்தோறும் வாங்க தவறாதீர்கள். மக்கள் ரிப்போர்ட், மக்கள் ரிப்போர்ட் வாசிக்க தவறாதீர்கள். أَوَّحِدْتُمْ أَنْ تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَأْتِكُم مَّثَلُ الَّذِينَ خَلَوْا مِن قَبْلِكُم الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَالزُّلْزِلَ حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَىٰ نَصْرُ اللَّهِ إِنَّ نَصْرَ اللَّهِ قَرِيبٌ. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்கள் ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலை உங்களுக்கு வராமே நீங்க சொர்க்கத்துக்கு ஈஸியா போகணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சமாவது கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா மட்டும்தான் அந்த சொர்க்கச்சோலையை நீங்க நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்ற செய்தி கவலையெல்லாம் அவங்களுக்கு வந்தவுடனே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நான் போவதற்கு என்ன கஷ்டங்கள் வேணாலும் நான் அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறாரு. இந்த சிபா என்ன செய்யறானா, தன்னுடைய ஷெட்டுக்கு கற்களை போட்டு அந்த கற்களும் நெருப்பு கற்களாக மாறிவிட்ட பின் தன்னுடைய கப்பா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பு கற்களை போட்டு மேலேயும்
முகத்தையும் சிதைக்கிறாங்களா. அப்ப அவங்களுடைய முதுகு பாலம் பாலமா வெட்டப்பட்டு இந்த வெட்டப்பட்டதுதான் உமரலியல்லாஹு அவங்க பார்த்து கண்ணீர் விட்டது. இத பார்த்து அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. மறுநாள் எழுந்திருக்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போறாங்க. யார் ஒருத்தனா மார்க்கத்தை ஏற்காம இன்னுமே நான் முன்னே நிக்கணும் ஒருத்தனா அவங்க பொண்ணு படிக்கிறார். என்னதுப்பா உனக்கு ஆச்சரியமா கேட்கிறாங்க. யாருக்கும் இந்த மாசத்துக்காக உயிரை குடும்பமா தியாகம் பண்ணுவாங்க, இப்படியுமா கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொன்னே. ஆமா இந்த பதில் கேட்டவுடனே யாருக்கும் கொஞ்சம் என்கிட்ட உயிர் இருக்கு, அந்த உயிர் இருக்கிறவரை இந்த மாசத்தை நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய இயக்கத்தை அதிகப்படுத்துவேன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்ப உயிரை போகிறார்கள். இன்னும் தினம் அந்த அண்ணன் கொடுக்கக்கூடிய வேதனையை தாங்க முடியாம கத்தி அழுது இருக்கிறாங்க. யாரெல்லாம் உன்னுடைய மார்க்கத்தை உனக்காகத்தானே ஏற்றுக்கொண்டு இதுக்காக இயற்கை ஹெல்ப் பண்ண மாட்டியா, உதவி செய்ய மாட்டியா, எவ்வளவு கஷ்டங்கள் வேதனை நான் அனுபவிச்சிருக்கேன் நீ பாக்கலையான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல முறையிடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வசனத்துக்காக தான் காத்திருந்தவங்களுக்கு அதனால யாரெல்லாம் வாங்கி கூட்டு நினைக்கணும். ஒரு சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சு மட்டும் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட இறைச்சுவாதியா நம்ம இருக்கணும். ஒவ்வொரு இறைச்சுவான ஆண்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு இறைச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு தாயா இருக்கணும். அன்றைய காலத்து சகாபாக்களும் சரி சகாபிய பெண்களும் சரி இந்த இறைச்சத்தை அதிகமா மக்களுக்கு ஊட்டியார்கள். ஒரு அழகான ஒரு வரலாறு பாருங்க, ரொம்ப ஷார்ட்டா வைக்கிறேன். புரிந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் இறந்த பிறகு கூட மறு கல்யாணம் பண்ணாம என்ன செய்யறாங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, சுலைமே நான் உங்க திருமணம் முடித்து கொடுக்கிறேன், ரொம்ப இறைச்சவாதியா இருந்து சொன்னேன், குழந்தைகள் அதனால பேச்சவாதி அவங்க சொல்லி பாருங்க இணையோடு வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. சிறிய வயசுலேயே மௌத்தான பிறகு தன்னுடைய சகோதரர்கள் தான் உறவு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்த இந்த சகோதரி ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க தன்னுடைய சகோதரர்கள் இடத்துல வந்து ரொம்ப பாசமான ஒரு பெண்ணா வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இரண்டு சகோதரர்கள் கூட ஒரு சின்ன சண்டை வந்து அவங்க மவுத்தாயிட்டாங்க. மற்றவர்கள் இவங்க வந்து கொலை செய்து விடுகிறார்கள். இந்த கொலை செய்து விடுந்த இந்த சம்பவத்தை கேட்ட உடனே ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கத்தி கதறாங்க. எனக்கு இருந்ததே இந்த இரண்டு சகோதரர்கள் தான். தாய் தந்தை எவ்வளவு பாசத்தோட என்னை வளர்ப்பாங்களோ அதை விட பாசத்தோட என்னை இரண்டு சகோதரங்களை வளர்ப்பாங்க. அப்படி துக்கம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே யாரோ நான் பல வருஷமா என்னுடைய சகோதரன் இறந்ததுக்காக அழுது கொண்டே இருக்கின்றேன், ஏன்னா அவருடைய இறப்பை என்னால் தாங்க முடியல சொல்லிட்டு திரும்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்பதான் இந்த விஷயத்த சொல்லிட்டேனே உன்னுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ணு சொன்னேன். இல்ல யாரோ சொல்லலாம், இவ்வளவுதானே என்னுடைய சகோதரன் இறப்பின் காரணமா மட்டும்தான் நான் அழுதேன். ஆனா நான் இப்ப அழுவது எதுக்காக தெரியுமா? அவங்க இரண்டு சகோதரர்கள் நான் நரகத்தில் பார்க்க போறேனே, நாளைக்கு அந்த நரகத்தின் பிள்ளைகள் மனிதர்கள் அவங்க ரெண்டு பேரும் இருக்க போறாங்களே நினைச்சா என்னால் தாங்க முடியல. என்னோட பிள்ளைகளை நான் அப்படி வளர்க்க மாட்டேன், அந்த 4 பிள்ளைகளையும் நான் சொகுத்து பிள்ளைகளை நான் வளர்ப்பேன். அப்பட்ட சொகுத்து பிள்ளை அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அந்த போரில் மறுநாள் போர் நடக்க போது இன்னைக்கு நைட்டு 4 பிள்ளைகளை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில ஒரு அழகான சொற்பொழிவு ஒரு அழகான பயன் நடத்துறார். எப்படி என்றால் ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா 4 பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்க இந்த இஸ்லாத்தின் பால் நான் சொல்லி நீங்க வரல, இந்த இஸ்லாத்தை நீங்க விரும்பியவாறே இந்த மார்க்கத்துக்கு நீங்க வந்தீங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நீங்க தூங்குறீங்க, நீங்க விரும்பிதான் இந்த மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நாளைக்கு நீங்க போருக்கு போக போறீங்க, உங்களுக்கு காட்டாதீங்க. எப்படி ஒரு தாய் தன்னுடைய 4 பிள்ளைங்களை சொல்றா பாருங்க. இறை சகோதரர்கள் இந்த பெண்மணி நாளே போற 4 பேர் இருக்கு ஒரே சகோதரர்கள் கால் வீழ போடுங்க வீழத்தை
என்ன என்னப்பா உன்னுடைய வயதான மூதாட்டி உன்னுடைய வயதான அம்மா சொன்ன நீ மகிழ்ச்சியா என்ன சொன்னா நீ உயிருக்கு நேர்ந்தால புறமுதுக காட்டக்கூடாது சோழ்ந்து உட்காரக்கூடாது சொன்னது நீ மறந்துட்டியா எனக்கு நீ போராடு சொர்க்கத்தில் நம்ம சந்திப்போம் என்று உற்சாகமா தன்னுடைய சகோதரி நீ ஏற்க போறேன்ற அவன் செய்தி கூட அவன் தெரியுது இருந்தாலும் எதற்காக அவங்க போராடுறாங்க இனிச்சத்தை கையில பிடித்துக் கொண்டு அந்த சொர்க்கச்சோலையெல்லாம் இருக்க வேண்டும் அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் ஒரே எண்ணத்துக்காக அவங்க போராடுறாங்க போராடி இந்த சோழ இந்த முன்ன போயிட்டு சொல்லி நான் பெருமையார் சகல அவர் பின்னாடி போலா செய்தி என்ன மக்களை கொண்டு அக்கான எப்படி அந்த கொள்ள போகிறார் பெற்ற சோழ ஒரு மனித என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்ல ஷஹீதாயிட்டார்கள் அவ்வாறு சென்றடைந்து விட்டார்கள் சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் சொல்றா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க 4 பிள்ளைகள் அழகான முறையில வளர்த்து இப்படியெல்லாம் பிள்ளை பிறந்த உடனே ஒரு பிள்ளை இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் நடக்கும் இந்த நேரத்துல அப்படிப்பட்ட தாய் என்ன செய்யறா 4 பிள்ளைகளை இழந்த அந்த நேரத்திலும் ஏன் சொல்ற தாரா அதுக்கு சரி 4 பேர் இருந்தது 4 பேர் நீங்க 4 பிள்ளைங்க காவல அதுக்கு பையன் இன்னும் பேசிட்டா பெறக்கூடிய மக்கள் ஈச்சவர் மக்களாகும் அல்லாஹும் அல்லாஹ் தூதரும் எதை சொன்னார்களோ அதை வெட்டக்கூடியவர்களாகும் அல்லாஹும் அல்லாஹ் தூதரும் எதவற்றை தடுத்தார்களோ அதோடு தடுக்கக்கூடிய மக்களாகும் நீங்களும் நானும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று கூறியவராக என்னுடைய உரையை முடித்து போகிறேன் வாஹிதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prisvakam High Road. NSC Boss Road, Uzainia Jewellers, தரமான தங்கநகைகள் புத்தப்புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை என்னாச்சு தலைவலி வந்துதா மருந்து கொடுத்தேன் சரியா போச்சு ஆனா கால்வலி மருந்து கொடுத்தேன் சரியா போச்சு ஆனா எல்லா வலியும் வந்துச்சு ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணும்னா இனி வராது. யுனானி மருத்துவமா நோயை குணப்படுத்த உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஓ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பட்டம், சென்னை. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காரணம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துட கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا